இன்றைக்கி தேர்ஸ்டே. பொங்கல் அன்னைக்கு புளிக்குழம்பு வச்சது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் என்றைக்கு புளிக்குழம்பு வச்சேன்றது எனக்கே ஞாபகம் இல்லை. ஏன்னா இந்த பசங்களுக்கு புளிக்குழம்பு பிடிக்காதுன்றதுக்காகவே நான் புளிக்குழம்பு செய்கிறதில்ல. யோசித்து பார்த்தா என்றைக்கு வச்சேன்னு எனக்கு சத்தியமாக ஞாபகமே இல்லை. சரி, எல்லா காய்கறிகளும் இருந்துச்சா, கொஞ்சம் கொஞ்சம் நேற்று தான் காய் வாங்கிட்டு வந்தோம். ஸோ எல்லா காயும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. எனக்கு என்னவோ புளிக்குழம்பு சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னு இன்றைக்கி நைட்டே சின்ன வெங்காயம் அதெல்லாம் பூண்டெல்லாம் உரித்து வச்சுட்டு அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு கத்திரிக்காய், அவரைக்காய், அப்புறம் வந்து இந்த பம்கின் கொஞ்சம், அப்புறம் வந்து அந்த பீன்ஸு, அப்புறம் வந்து பட்டாணி இதெல்லாமே இருந்துச்சு, ஃப்ரோசன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எல்லாத்தையுமே போட்டு இன்றைக்கி புளிக்குழம்பு வச்சுட்டு அப்புறம் வந்து பசங்களுக்கு வந்து அப்பளம் பொரித்து கொடுத்து விட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து கார்ன் வேக வச்சுட்டு அதை மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டு பட்டரில் சாட்டே பண்ணி ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட்டுட்டேன். இப்போ வளர்ந்து பெரியவங்களானதுக்கு அப்புறமா நம்ம பண்ணாத தப்புக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும்போது அது ரொம்ப வருத்தமாக இருக்கும். பட் ஆனால் சின்ன பிள்ளையில் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இல்லை வந்து இந்த காலேஜ் டைமில் அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம ஃப்ரெண்டு ஒரு தப்பு பண்ணியிருப்போம். ஆனால் அந்த தப்புக்கு நம்ம மீறி வாங்கியிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி தப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் வாங்கின கதைகள் இருக்குது. அதை இன்னொரு நாள் சொல்கிறேன், டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.